என்ன சொல்றாங்க? நீங்க தான் இனிமே மேல்முறையீடு போனா போகணும். நீங்க மேல்முறையீடு போகாத பட்சத்தில் கட்சி எங்களுதுதான் அன்புமணி தரப்பு சொல்றாங்க. சரிங்க, கட்சி நிறுவனம் இல்ல நிறுவனம் வந்து ராமதாஸ் அவர்கள் கட்சி போடுறது எங்கள்கிட்ட தான் இருக்கு. நீங்க தான் மேல்முறையீடு போகணும். ராமதாஸ் தரப்பு தான் மேல்முறையீடு போகணுங்கிறது அன்புமணி தரப்பு வைக்கிற முக்கியமான இது. நீங்க மேல்முறையீடு போவீங்களா? இல்ல இது சொல்றேன். தேர்தல் ஆணையம் மருத்துவர் அன்புமணி தலைவர் இல்ல 2026 வரை நீடிச்சது இல்லைன்னு சொல்லிடுச்சு. டெல்லி நீதிமன்றமும் சொல்லிட்டு தேவையானால் சிவில் நீதிமன்றத்தை அணுகலான்னு சொல்லிடுச்சு. அப்ப அன்புமணி தலைவர் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அவர் தலைவர் வேணும்னு சொன்னா அவர் தான் சிவில் நீதிமன்றத்துக்கு போகணும், ஐயாயிரத்துக்கு போகணும். அவர் தான் நிறுவனர், கட்சி அவர்கிட்ட தான் இருக்குது. இன்னொன்னு, எங்க கட்சி விதிப்படி நிறுவனருக்கு தான் முழு அதிகாரம். இன்னைக்கு தலைவர் இல்லைங்க, தலைவர் பொதுச் செயலாளர் யாரு நிர்வாகிகள் இல்லாத நேரத்தில் நிறுவனர் கட்சி தலைவராக செயல்படுத்துறதுக்கு உண்டான அதிகாரம், முழு அதிகாரம் கட்சி விதி சொல்லுது. அப்ப அந்த விதிப்படி, கட்சி விதிப்படி தானே நடக்கணும். நிச்சயமா அது ஒன்றும் மாற்றமே இல்லை. ராமதாஸ் தரப்பு அவர்கள் கூட்டின பொதுக்குழுவோட நீங்க அவர் செயல் தலைவராக ஸ்ரீகாந்த் அவர்களை நியமித்ததா இருக்கட்டும், தொடர்ந்து அவருக்கு கூடுதலான அங்கீகாரங்களை கொடுத்ததா இருக்கட்டும், அதை தேர்தல் அங்கீகரித்திருக்கா? அதற்கான ஆதாரங்கள் இருக்கா? அதாவது இல்ல கட்சியில் இருக்கக்கூடியவங்களை நிர்வாகிகளை நியமனம் பண்றதுக்கு நிறுவனருக்கு தான் அதிகாரம். இப்ப செயல் தலைவராக விரும்பி ஸ்ரீகாந்தி அறிவிக்கிறாரு. இல்ல அதாவது கட்சி விதிப்படி நிறுவனருக்கு அதிகாரம் ஒண்ணு. ரெண்டாவது, அந்த நிறுவனருக்கு அதிகாரத்தை ஊர்ஜிதப்படுத்துறது அதிக அதிகாரம் வாய்ந்த அமைப்பு பொதுக்குழு தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. பொதுக்குழுவுக்கு தான் அதிகாரம், முழு அதிகாரமும் பொதுக்குழு தான். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லையா? இருங்க, நீங்க மருத்துவ ஐயாவை சர்வாதிகாரின்னு சொல்லலாமா? எவ்வளவு இல்ல கேக்குறேன். இல்ல கேளுங்க. நல்ல கேள்வி. 28/5/2025 அது பதவி முடியுது. 29ஆம் தேதி நிர்வாக குழு கூடுது. நிர்வாக குழுவில் மருத்துவரையா தலைவர்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்தது செயற்குழு கூடுது. செயற்குழுவில் அந்த தீர்மானத்தை வச்சு ரேட்டிபிகேஷன் பண்ணி அவர் தான் தலைவர், மருத்துவரையா நிறுவனரே தலைவர் வைப்பார்னு சொல்லுது. அதுக்கு மேல அங்க சங்கமித்ரா அரங்கத்தில் பொதுக்குழு கூட்டி நிர்வாக குழுவும் செயற்குழுவும் எடுத்த தீர்மானத்தை பொதுக்குழு முழு மனதா அங்கீகரிக்கிறதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணியாச்சு. எது கூப்பிட்டாங்க, வரல. இல்ல அவருக்கு முறையா தகவல் சொல்லியாச்சு, அவர் வரல, கலந்துக்கல. அவர்தான் இல்ல. அதாவது கேளுங்க இது கட்சிக்கு அப்பாற்பட்ட விஷயம், அவங்க குடும்ப பிரச்சனை. இந்த பிரச்சனை பேசணும்னா யார் பேசணும்? எங்க மருத்துவரையாவினோட துணைவியார் அந்த அம்மா பேசணும். மகனுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்குது, வேண்டான்னு சொல்ல. உங்களுக்கு பத்திரிகையில செய்தோம், 50ஆம் ஆண்டு திருமண நாள் கொண்டாடினாங்கன்னு செய்தி. அப்ப 50 வருஷத்துக்கு முன்னாடி தாலி கட்டியாச்சு. அப்ப அந்த 50 வருஷமா பேசாம இப்ப ஏன் பேசுறீங்க? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.